ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே குளியல் சோப் எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு அதுக்கு மேலே குட்டி பவுலில் ஒரு சோப் வச்சு அதை மெல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து சோப் கேஸ் கடைகளில் விற்கும். அப்படி கிடைக்கலைங்கிற பட்சத்தில் பியர் சோப், நார்மல் பியர் சோப் ஒன்று எடுத்துக்கிறோம். முல்தானி முட்டி 2 ஸ்பூன், ஆவாரம்பூ பொடி 1.5 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1.5 ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனது கூட மிக்ஸ் பண்ணி அது கூட 1.5 ஸ்பூன் தேங்காயும் ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறது கிடையாது, லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். ஏன்னா மிக்ஸ் ஆகலைனாலும் அது ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் ஆகும், நம்மளுக்கு சோப்பில் ஸ்க்ரப்பு மாதிரி கிடைக்கும். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு சோப் மோல்டிங் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். எங்கிட்ட சோப் மோல்டிங் இல்லாதனால ஒரு சின்ன பவுலில் தேங்காய் தடவி அதில் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கெட்டியான பிறகு எடுத்துக்கலாம். 2 ஹவர்ஸ் இல்லைனா 2.5 ஹவர்ஸ் கரைச்சி எடுத்து அதை அன்மோல்டிங் பண்ணிங்கன்னா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் சோப் ரெடி. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சோப் தயாரித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.